ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.5 7ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. 3 பக்கத்துக்கும் நடுப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் என்னன்னு கேட்குறாங்க. ஏபிசிங்கிறது ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிடுவோம். இந்த முக்கோணத்தின் முனைகள் நமக்கு தெரியாது. ஸோ x1 y1 x2 y2 x3 y3ன்னு எடுத்துக்கிடுவோம். நடுப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிங்கிற பக்கத்தின் நடுப்புள்ளி 3/2 5, பிசியின் நடுப்புள்ளி 7 - 9/2, ஏசியின் நடுப்புள்ளி 13/2 - 13/2. 3 பக்கத்தின் நடுப்புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம முதல்ல முனைப்புள்ளிகள் கண்டுபிடிச்சா தான் நடுக்கோட்டு மையத்துக்கான ஃபார்முலா 3 முனைகளையும் கூட்டி 3ஆல் வகுக்கிறது தான் நடுக்கோட்டு மையம். ஸோ முனைகள் முதல்ல கண்டுபிடிச்சாகும். இதுதான் நடுக்கோட்டு மையம் ஜி. ஓகே, இப்போ இது டிஇஎஃப்னு எடுத்துக்கிறோம் நடுப்புள்ளிகளை. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா தான் இந்த பாயிண்ட், இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா தான் இந்த பாயிண்ட். முதல்ல நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2 ஜென்ரலா. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் நடுப்புள்ளிக்கானது டிங்கிறது நடுப்புள்ளி தானே. 3/2, 5. டி என்பது ஏபியின் நடுப்புள்ளி. ஸோ x1 + x2/2 y1 + y2/2 is equal to 3/2, 5. ஈக்குவேட் பண்ணும். எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணுவோம், ஒய்யையும் ஈக்குவேட் பண்ணும். ஸோ x1 + x2 is equal to 3ன்னு கிடைக்கும். ஓகே, வச்சுக்கிறோம். அதே போல் y1 + y2 is equal to 10ன்னு கிடைக்கும். சிமிலர்லி பிசியின் நடுப்புள்ளி இ கண்டுபிடிக்கும். x2 + x3/2 y2 + y3/2 is equal to ங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸையும் கம்பேர் பண்ணு, ஒய்யையும் கம்பேர். y2 + y3 is equal to -9 வரும், 14 வரும். ஓகே, வச்சுக்கிறோம். அடுத்து ஏசியின் நடுப்புள்ளி எஃப். x1 + x3 13/2 - 13/2ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் அவங்களே 13/2 - 13/2. ஸோ x1 + x3 is equal to 13, y1 + y3 is equal to -13. இப்போ 3 இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். x1 + x2, x2 + x3, x1 + x3. அதே போல் ஒய் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணும். இந்த இருக்கு இல்லையா, x1 + x2 is equal to 3ன்னு இருக்குது, x2 + x3 is equal to 14 இருக்குது, x1 + x3 13 இருக்கு.
மூணையும் அப்படியே கூட்ட 2x1 2x2 2x3 கிடைக்கும். ஆட் பண்ணால் 3 3 6 4 10க்கு சைவர் மிச்சம் 30. ஸோ x1 + x2 + x3 = 2 கீழே கொண்டா 15 ஆகும். x1 + x2க்கு வேல்யூ 3 போடுறேன். ஸோ x3 = 12 ஆயிரும். x3 12னா இங்கே போட்டால் x2 கிடைக்கும். 14ல் x3 வேல்யூ 12 போடு. ஸோ இதிலேருந்து x3 = 2 ஆயிரும். 14 - 12 ஆகி 2 ஆயிரும். x2 கிடச்சிருச்சு, x3 கிடச்சிருச்சு. x1 கண்டுபிடிக்கிறேன், இங்கே போடுவோம். ஸோ x1 = 13 - 12 1 ஆயிரும். ஸோ x1 x2 x3 கண்டுபிடிச்சி அதே போல் y1 y2 y3 கண்டுபிடிக்க போகிறேன். y1 + y2 = 10, y2 + y3 = -9, y1 + y3 = -13. இதே போல் மூணையும் ஆட் பண்ணுறேன். 2y1 2y2 2y3 கிடைக்கும். -22 10 போக -12 கிடைக்கும். ஸோ y1 + y2 + y3 = -6. ஸோ y1 + y2க்கு வேல்யூ 10 போடுறேன். y3 = -16 ஆயிரும். y3யை கொண்டு போய் போடுறேன். +16 ஆகும். 7 ஆயிரும். y2 வந்து 7 கிடைக்குது. அதே போல் y1 கண்டுபிடிக்கணும். y1 -16. ஸோ y1 = +16 ஆயிரும். 3 ஆயிரும். ஸோ வரிசையாக x1 y1 x2 y2 எழுதுவோம். முனை A வந்து x1 y1 1 3, முனை B வந்து x2 y2, முனை C x3 y3. 3 முனைகள் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நடுக்கோட்டு மையம். மூன்று முனைகளையும் கூட்டி 3ஆல் வகுக்க. x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. 14 1 15, 10 -6 ஆயிரும். ஸோ 5, -2 தான் முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு மையம். நடுப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து முனைகள் கண்டுபிடிச்சு முனைகளில் இருந்து நடுக்கோட்டு மையம். ஓகே.